மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 11th இங்கிலீஷ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ நீங்க இன்னைக்கு இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு கொஸ்டின் பேப்பர் அண்ட் எக்ஸாமோட அனாலிசிஸ் பத்தி. அந்த அனாலிசிஸ்ல இருந்த கொடுத்த கொஸ்டின்ஸ் அண்ட் சில மெட்டீரியல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். அந்த மெட்டீரியல்ஸ்ல இருந்தும் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு அனலைஸ் பண்ணாலே நம்மளால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அதுல இருந்து இப்போ பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்தே நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ எந்தெந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, அதோட ஆன்சர்ஸ் என்னது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ தெரியாதவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சினானிம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 கேட்டிருந்தாங்க. அந்த சினானிம்ஸ்ல செக்லூடட் அப்படின்ற சினானிம்ஸ்க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட், சரிங்களா? செகண்ட் எக்ஸென்ட்ரிக்கோட சினானிம்ஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சு. ரெக்டிடியூடுக்கோட சினானிம்ஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹானஸ்டி. அடுத்தது ஆண்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா லவுடட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மீனிங் வந்து அப்ரிஷியேட்டட் வரும். ஸோ அதோட ஆப்போசிட் வந்து கிரிட்டிசைஸ்டு. இதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல கேட்டிருந்தாங்க லவுடடு. அதே மாதிரி வெனரபிள் அப்படின்றதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டட், ஹானஸ்டி அப்படின்றது. ஸோ அதோட ஆப்போசிட் வந்து அன்வர்த்தி. ஓகேங்களா? அடுத்தது 6th ஒன் பார்த்தீங்கன்னா மோனோடோனஸ் வந்து அதோட மீனிங் போரிங். ஸோ அதோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங். ஸ்பின்னிங்கோட காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் வீல். ஸோ 12th பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, ஆனால் இதுக்கு கிடையாது. ஸோ இதுக்கு வந்து இதில் எது மேட்ச் ஆகிற காம்பவுண்ட் வேர்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் வீல். அடுத்தது சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க, அரேஞ்சு பிளஸ் மென்ட் அரேஞ்ச்மெண்ட், சரிங்களா? 8th ஒன் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். அவர் டீம் வான் ஓவரால் டைட்டில். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்விஓசி டைப் பண்ணியிருப்பீங்க. எஸ்விஓசி கிடையாது. ஏன்னா அவர் டீம் அப்படின்றது சப்ஜெக்ட், வான் அப்படின்றது வேர்பு, த ஓவரால் டைட்டில் ஒரே இது. ஸோ எதை வின் பண்ணாங்கன்னா டைட்டில், ஓவரால் டைட்டில் வின் பண்ணாங்க, அதாவது எஸ்விஓ தான். 4th வந்து அடுத்தது 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெட்ரா சிலபிள் பார்த்தீங்கன்னா 4 சிலபிள் இருக்கணும். அந்த 4 சிலபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அட்வான்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா அட்வான்டேஜ், இது வந்து ட்ரை சிலபிள் வருது. இது பார்த்தீங்கன்னா எராடிகேட். டிஸ்டிங்கிஷ் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ்ட் வந்து 3 சிலபிள் வருது. டெமான்ஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் 3 சிலபிள் வருது. ஸோ எராடிகேட் மட்டும்தான் 4 சிலபிள், விச் இஸ் டெட்ரா சிலபிக் வேர்ட். 11th ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரிபோசிஷன் கேட்டிருந்தாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் வைட்டல் ஃபார் த மெடிக்கல் ஃபீல்டு, சரிங்களா? 12th ஒன் இடியம் கேட்டிருந்தாங்க. கோல்டு ஃபீட் அப்படின்றது நடுக்கம்னா ஃபியர். ஸோ ஃப்ரைட்டன்ட். 13th ஒன் பார்த்தீங்கன்னா இஃப் ஐ டேஷ் யூ தேர் ஐ வுட் ஹாவ் செட் ஹலோ. ஸோ நாங்கள் இருந்திருந்தேன்னா நான் உனக்கு ஹலோன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்றாங்க. இப்போ வுட் ஹாவ் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட அடுத்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹேட். வுட் ஹாவ்னா ஹேட் சீன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வரும். ஹேட் சீன் அப்படின்றது இதோட ஆன்சர். 14th ஒன் பார்த்தீங்கன்னா ஆம்பி டெக்ஸ்ட்ரஸ் அப்படின்றது 2 சைட்லையும், அதாவது 2 கையிலையும் வேலை செய்கிறவங்கள ஆம்பி டெக்ஸ்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இஸ் ஏபிள் டு யூஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஈக்குவலி. ஸோ இதுதான் ஆன்சர். 15th ஒன் பார்த்தீங்கன்னா எது வந்து இதில் தப்பா ஸ்பெல் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. வெனரபிள் அப்படின்றது கரெக்டான ஸ்பெல்லிங், ஏன்னா அது சிலது சினானிம்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. இந்த ஆண்டனிம்ஸ்லேயே வெனரபிள்னு கொடுத்துருந்தாங்க, அதனால அது தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல இன்டைலபிள் அப்படின்றது கரெக்டான வேர்டு. ஃபெலிசிட்டேஷன் வரும், FELEன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால இது வந்து தப்பானது, மிஸ்பெல்ட் ஆயிருக்கு. அதுதான் கரெக்டான ஆன்சர். அண்ட் தென் 16th ஒன் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் டேக் சிட்டிஸ் ஆர் இன்க்ரீசிங்லி. ஸோ இப்போ ஆர் அப்படின்றது இந்த இடத்துல வேர்பு. இது வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆர் நாட் தே அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? 17th ஒன் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா புட் ஆஃப். 18th ஒன் NCCயோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா நேஷனல் கேடெட் கார்ப்ஸ். ஸோ நிறைய பேர் நேட்டிவ் கேடெட் கார்ப்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. கார்ப்ஸ் அப்படின்றது தான் நேஷனல் கேடெட் கார்ப்ஸ் அப்படின்றது தான் ஆன்சர். 19th ஒன் பார்த்தீங்கன்னா பான் வாயாஜ் அப்படின்றது ஹாப்பி ஜேர்னி. 19th ஒன் பார்த்தீங்கன்னா பான் வாயாஜ், அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஜேர்னி. 20th ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடிபிள் அப்படின்றதுக்கான ஆன்சர் இன்ஆடிபிள். அடுத்தது 21, 22, 23, 24 அண்ட் 25, 26 இது எல்லாமே பொயட்டிக் லைன்ஸ். இந்த பொயட்டிக் லைன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்த அந்த மெட்டீரியல்ல இருந்தே மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் புக் பேக் தான். எதுவுமே புக் இன் சைடோ ட்விஸ்ட் பண்ணி எதுவுமே கேட்கல. எல்லாமே புக் பேக் தான், டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு 4 போயமோட பொயட்டிக் லைன்ஸ் படிச்சிருந்தா நம்மளால ஈஸியாக 4 எழுதிட முடியும். ஏன்னா ஒரு யூனிட்ல இருந்து கண்டிப்பா ஒரு பொயட்டிக் லைன்ஸ் வரும். அந்த மாதிரி எல்லா யூனிட்ல இருந்தும்
ஒரு பொயட்டிக் லைன்ஸ் டோட்டலாக 6 பொயட்டிக் லைன்ஸ். அதுலேருந்து 4 யூனிட் படிச்சிருந்தாலுமே நம்ம ஈஸியாக 4 பொயட்டிக் லைன்ஸ் அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஸோ நீங்கள் எத்தனை எழுதுனீங்க, இதுலேருந்து எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 1 மார்க்ஸில் 20க்கு எத்தனை எடுத்திருப்பீங்க அப்படின்றதும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சரிங்களா? அண்ட் தென் இந்த செக்ஷன் 2ல் கேட்குற அந்த கிராமர் போர்ஷன்ஸ் பாருங்கள். இதில் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமானதில் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே அந்த கொடுத்த மெட்டீரியல்ஸ்லேருந்து தான், புக் பேக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. Pranav said that he had been walking along the streets. இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சா கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், டைரக்ட் ஸ்பீச்சா மாற்ற சொல்லியிருக்காங்க, ரிவர்ஸ் ஆர்டர்ல மாற்ற சொல்லியிருக்காங்க. Pranav said or told எது வேணா எழுதலாம். Pranav said, கமா டபுள் கோட்ஸ் போட்டு he had been அப்படின்றது I have been அப்படின்னு போடலாம், ஆர் I was been அப்படின்னு போடலாம். I have been walking along the streetsம் கரெக்ட், I was walking along the streetsம் கரெக்ட். சார் ரெண்டுமே கரெக்ட். ஓகேங்களா? 28th பார்த்தீங்கன்னா may God bless you with happiness, மே யூ பி பிளெஸ்டு வித் ஹாப்பினஸ் பை காட் அப்படின்றது தான் இதுக்கான சரியான வாய்ஸ். அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸில், இது ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க, நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றணும். ஸோ 28th ஆன்சர் மே யூ பி பிளெஸ்டு வித் ஹாப்பினஸ் பை காட். 29th பார்த்தீங்கன்னா வி ஸ்டேட் அப் ஆல் நைட் பட் வி வேர் நாட் டயர்ட் அட் ஆல். இதோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் கேட்குறாங்க. வி ஸ்டேட் அப் ஆல் நைட் தான் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக இருந்தோம், ஆனால் டயர்ட் ஆகலை. ஆல்தோ வி ஸ்டேட் அப், ஆல்தோ ஆர் தோ வி ஸ்டேட் அப் ஆல் நைட், பட் எடுத்துட்டு வி வேர் நாட் டயர்ட் அட் ஆல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸுக்கான ஆன்சர். 30th ஒன் வந்து பிகின் வித் வேர். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸி. இதுனா வேர் இஃப் எடுத்துட்டு வேற தூக்கி முன்னாடி போடணும். ஸோ வேர் ஐ எ மில்லனர் ஐ வுட் பை அ கார் அப்படின்றது தான் ஆன்சர். அண்ட் தென் அந்த இஆர்சி அதுவுமே ரொம்ப ஈஸி தான். இந்த போயம்ல இருந்துன்னு சொல்லிட்டு ஈஸியாக கேட்டுருக்கலாம், தெரிஞ்சா நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இஆர்சியில் 2 கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ப்ரோஸ்ல இருந்து கேட்ட 2 மார்க்ஸுமே வெரி ஈஸியான கொஸ்டின். அண்ட் தென் இந்த ரைட்டிங் காம்பிடன்சிஸ்ல பாத்தீங்கன்னா இமெயில் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. கங்க்ராச்சுலேட்டிங் இம் ஃபார் அ சக்சஸ் இந்த செஸ் டோர்னமெண்ட். ஸோ இமெயில் வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு இமெயில் பண்ண சொல்லியிருக்காங்க, அவன் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணி. ஸோ இந்த ஃபார்மேட் வச்சு நீங்க இந்த பாடி ஆஃப் த லெட்டர்ல மினிமம் ஒரு 4 லைன்ஸ் வர மாதிரி சென்டென்ஸ் எழுதினாலுமே உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் 38th பார்த்தீங்கன்னா யூ ஆர் த செக்ரட்டரி ஆஃப் யர் ஸ்கூல் ஹெரிட்டேஜ் கிளப் டிராஃப்ட் நோட்டீஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எதுக்காகனா ஃபீல்டு விசிட் டு நியர்பை மியூசியம். ஸோ நீ வந்து ஸ்கூலில் செக்ரட்டரியாக இருக்கிறீங்க, ஹெரிட்டேஜ் கிளப்போட செக்ரட்டரி, ஃபீல்டு விசிட் மியூசியமுக்கு ஃபீல்டு விசிட் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்காக நோட்டீஸ் மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவுமே அந்த ஃபார்மேட்டை வச்சு நீங்கள் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாலே உங்களுக்கு 3 மார்க்ஸ் கன்ஃபார்மாக வந்துடும். அண்ட் தென் இந்த மேக்கிங் ப்ராசஸ், ஃபுட் மேக்கிங் ப்ராசஸில் வந்து கப் ஆஃப் டீ, இது ரெகுலராக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. கப் ஆஃப் டீ, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபுட் ப்ரிப்பரேஷனு எது வேணாலும் கேட்பாங்க ஃபுட் மேக்கிங்கில். இந்த கப் ஆஃப் டீயில் ஒரு 3-4 இப்போ 4 பாயிண்ட் எழுதுனாலே போதும், ரொம்பவே ஈஸியாக 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. 40th கொஸ்டினில் கேட்டிருக்க அந்த 1 மார்க்ஸ் பார்த்தீங்க. ப்ராவர்ப்ஸு கட் யுவர் கோட் அக்கார்டிங் டு யுவர் கிளாத். ஸோ இதுதான் கோட் அப்படின்றது ஆன்சர். பி பார்த்தீங்கன்னா எ பேட் ஒர்க்மேன் ஆல்வேஸ் பிளேம்ஸ் ஹிஸ் டூல்ஸ். சி பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் கிவ்ஸ் கரேஜ் டு அ கவர்ட். ஸோ ஃபெயிலியர் அப்படின்றது ஆன்சர், டெஸ்பேர் கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபெயிலியர் கிவ்ஸ் கரேஜ் டு த கவர்ட். அண்ட் தென் 41 எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட அந்த கொடுத்த அந்த பேராகிராஃப்ல இருந்து தான் நம்ம சில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம் ஒரு வீடியோவில். அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிற பேராகிராஃப்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. மேரி கோம் குயின் ஆஃப் பாக்ஸிங் கேட்டிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸோ அதான் 2த்துலேருந்து ஏதாவது 1 கண்டிப்பாக வந்துடும் சொல்ல, மொத்தம் 4 கொடுத்துருந்தேன். அப்படி இல்லைனா 1, 2, 3 படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக 1 வந்துடும் எல்லா யூனிட்லையுமே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் ஹேஸ் நோ, இந்த எவரெஸ்ட் லெசன் எவரெஸ்ட் போயம் கேட்டிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் இஸ் நாட் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயம்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியஸ்ட் தான். ஸோ இந்த ஜிம்மி வெல்ஸ் வர அந்த சப்ளிமெண்ட்ரி கேட்டிருக்காங்க. மிஸ் மெடோஸு க்ளூமி இன் கிளாஸ் இதெல்லாமே ரொம்பவே ஈஸியானதா நான் கொடுத்த அந்த சப்ளிமெண்ட்ரிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இந்த சம்மரைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று இந்த கான்வர்சேஷன் எழுதலாம், இல்லைனா வந்து நோட்டீஸ் மேக்ஸ் நோட்ஸ் எழுதலாம். ஸோ மேக் நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் டிராஃப்ட் பேராகிராஃப் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 4.5 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதில் ஆட்சேபனையே கிடையாது. இந்த 4.5 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கலாம். இந்த மொத்தமாக இருக்கிற இந்த 35லேருந்து இருக்கிற 7 5 மார்க்ஸில் 4.5 மார்க்ஸ் ரொம்பவே ஈஸியாக எடுக்கலாம். அண்ட் தென் இந்த 45th பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங்கில் ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நீங்கள் பயோடேட்டா ஃபில் பண்ணி அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸுக்கு எழுதணும். அண்டு ஹெட் மாஸ்டருக்கு போனோஃபைட் சர்டிஃபிகேட் வேண்டி லெட்டர் எழுதணும். ஸோ இந்த மேக்ஸிமம் இதை தான் சூஸ் பண்ணி எழுதிருப்பீங்க. ஏன்னா இது எல்லாமே ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஃபார்மேட் எப்படி எழுதணும். இது ஃபார்மல் லெட்டர், ரெண்டுமே ஃபார்மல் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. இது இனிமேல் இன்ஃபார்மல் கிடையாது. ஃபார்மல் லெட்டருக்கு என்ன பேட்டர்ன் வருமோ என்ன ஃபார்மேட் வருமோ அதை எழுதி
நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த 46ல வர அந்த 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, த ஸ்ட்ரேஞ்சர் டேஷ் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் ஹீ டேஷ் மை ஹவுஸ். இதில் பாஸ் ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஸ்ட்ரேஞ்சர் பாஸ் PAUSED அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆன்சர். செகண்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா PASSED பாஸ்ட். செகண்ட் ஒன், டேஷ் கேர்ள்ஸ் ஹூ அட்டெண்ட் த கிளாஸ் இன்ஃபார்ம் த அதர்ஸ் அபவுட் த டெஸ்ட் அப்படின்னா, சம் கேர்ள்ஸ் சில கேர்ள்ஸ் யாரெல்லாம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாங்களோ அவங்கள மற்ற டெஸ்ட் அந்த டெஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சம் கேர்ள்ஸ், ஃபியூ கேர்ள்ஸ் வராது, இந்த இடத்துல சம் அப்படின்றது தான் வரும். அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டீச்சர் டேஷ் என்கரேஜ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீட் சயின்ஸ் லிட்ரேச்சர். இப்போ இதில் செமி மாடல் வேர்ப் என்னது? நீட் டு, யூஸ் டு, ஆட் டு, டேர் டு. இப்போ இதில் டீச்சர்ஸ் வந்து யூஸ் டு என்கரேஜ் வராது, டீச்சர்ஸ் நீட் டு என்கரேஜ் வரலாம், அது எக்ஸப்ஷன் தான். ஆனால் பர்ஃபெக்டாக வர்றது பார்த்தீங்கன்னா ஆட் டு. நீட் டு ஆட் டு ரெண்டுமே போட்டாலும் கரெக்டு தான், சரிங்களா? செமி மாடல் வேர்புக்கு நீட் டு ஆர் ஆட் டு. இந்த ஃபோர்த் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஹரி டேஷ் யூ வில் மிஸ் த பஸ். நீ சீக்கிரம் போகணும், இல்லைனா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்றது. அப்போ இல்லைனா அப்படின்றது அதர்வைஸ், இல்லைனா ஆர் அப்படின்னாலும் எழுதலாம், ஆர்எல்ஸ் அப்படின்னாலும் எழுதலாம். ஸோ அதர்வைஸ் யூ வில் மிஸ் த பஸ். இந்த ஸ்பாட் எரர்ஸ் பார்த்தீங்கன்னா, த லிட்டில் பாய் மெமரைஸ் தி ஆல்பபெட்ஸ் வித்தின் அ வீக். ஸோ மெமரைஸ் தி ஆல்பபெட் அப்படின்றது மொத்தமாகவே சேர்ந்தது. ஸோ ஆல்பபெட்னா வெறும் ஒரு ஆல்பபெட் கிடையாது, மெமரைஸ் தி ஆல்பபெட்ஸ். ஏன்னா இங்கே த கொடுத்துருக்குன்றதுனால இங்கே வந்து இந்த ஃபார்மேட்டில் இந்த ப்ளூரல் வராது. ஸோ மெமரைஸ் தி ஆல்பபெட் வித்தின் த வீக். ஓகேங்களா? எவ்ரி ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் கொஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரதுனால இங்கே வாஸ் கொஸ்டின் போட்டாலே போதும். எவ்ரி ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் கொஸ்டின்டு. வேர்ட்ஸ்வொர்த் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பொயட்ஸ். பொயட் ஒரு பொயட்ல இருந்து ஒன் ஆஃப் த கிடையாது. அப்போ நிறைய பொயட்ஸ்ல ஒரு பொயட்டு வேர்ட்ஸ்வொர்த் த கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேட்டஸ்ட் பொயட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ராஜு ஹேஸ் டுக் ஆஃப் அ டே லீவ். ஸோ ராஜு ஹேஸ் டேக்கன் அப்படின்றது தான் ஆன்சர். டுக் அப்படின்றது வராது. ராஜு ஹேஸ் டேக்கன் ஆஃப் அ டே லீவ். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் த ஸ்கூல் டேஷ் 20 years. சின்ஸ் 20 years அப்படின்னா, சின்ஸ்னா சின்ன வயசுல இருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மென்ஷன் பண்ணிட்டா சின்ஸ் மை சைல்ட்ஹுட், சின்ஸ் 16 years. ஸோ 16 வயசுல இருந்து அப்படின்னா நம்ம சின்ஸ் போடலாம். ஒரு குறிப்பிட்ட வருடங்களை மென்ஷன் பண்ணால் நம்ம ஃபார் தான் போடணும். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் த ஸ்கூல் ஃபார் 20 years. ஸோ இந்த மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஜஸ்ட் கெஸ் பண்ணி நீங்கள் எழுதியிருந்தாலுமே உங்களால் ஈஸியாக 80+ ஸ்கோர் பண்ண முடியும். 90க்கு 100க்கு வந்து நீங்கள் 90 அபவ் கண்டிப்பாக எடுக்கலாம். இதில் ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம நேற்று சொன்ன அந்த அனாலிசிஸ் படி படிச்சிருந்தீங்கன்னா 60+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.